திருமாங்கல்யம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னா ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகாவை கூப்பிட்டு நிறுத்தி கவிதா வசுந்தரா பாட்டிக்கிட்டயும் தாத்தா கிட்டயும் இவ என்ன திருட்டு வேலை பண்ணுனா தெரியுமா? நம்ம திரு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இவ போய் அவன் நெத்தியில குங்குமம் வச்சா. அதை நான் கவனிச்சிட்டேன். ஆனா என்ன அவ கவனிக்கல பாத்தீங்களா? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் கேட்டதும் அவ என்ன மொழி முழிச்சா. இப்ப எல்லார் முன்னாடியும் கேட்கறேன், எங்கேயாவது மூச்சு விடுறாளான்னு பாருங்க, நீங்க கேளுங்க அப்படிங்கிறாங்க கவிதா. அப்ப வசுந்தரா பாட்டி, ஏய் மகா, ஏண்டி கவிதா சொல்றதெல்லாம் உண்மைதானா? வீட்டு வேலைக்காரியா வந்த உனக்கு வீட்டு எஜமானி ஆகணும்னு ஆசை வந்துருச்சா? அதான் திருவோட ரூம் வரைக்கும் போறதுக்கு உனக்கு அவ்வளவு தைரியமான்னு பாட்டி கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப அம்பிகம்மா கேக்குறாங்க, என்னங்க என்னங்க அத்தை சொல்றீங்க? மகா அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டான்னு அவளை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்குறீங்க? இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கே பெருசு பண்றீங்கங்கிறாங்க கவிதா சீறி பாந்துக்கிட்டு. ஏ அம்பிகா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? கோயிலுக்கு போனவ குங்குமம் வாங்கிட்டு வந்தவ கையில கொடுப்பாங்களா இல்ல பொண்டாட்டி மாதிரி போய் நெத்தியில வச்சு விடுவாங்களா? இந்த அளவுக்கு இவளுக்கு நீ எல்லாம் இடம் கொடுத்ததுனால தான் இவ தலைமையில ஏறி உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. ஏண்டி இப்படி பண்ணுன? எங்க குடும்பத்துக்குள்ள உனக்கு என்ன அவ்வளவு பார்க்குறேன்னு 4 அறை விட்டு இவளை கேள்வி கேட்டா இவ இந்த அளவுக்கு பேசாம அமைதியா தைரியமா துணிச்சல நிப்பாளா? இப்ப கூட இவ்வளவு பேர் கேட்குறோமே, எங்கேயாவது மூச்சு விடுறாளான்னு பாருன்னு சொல்லி மகவை திணற வைக்கிறாங்க. ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து சொல்றாங்க, என்ன வசுந்தரா அவ அப்படி என்ன பண்ணிட்டா? இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு சொன்னா அவளும் புரிஞ்சுக்க போறா. இது புரியாம அவ ஏதோ பெரிய கொலக்குத்தம் பண்ண மாதிரி நிக்க வச்சு இப்படி கேள்வி கேட்டு மிரட்டுறீங்க. இது ஒரு சாதாரண விஷயம். நம்ம என்ன கண்ணோட்டத்துல பாக்குறோமோ அந்த மாதிரி இதை தப்புன்னு நினைச்சா தப்பா நினைச்சுக்கலாம், இது சரின்னு நினைச்சா சரியா நினைச்சுக்கலாம். ஏன் இதை ஒரு பெருசாக்கிட்டு இருக்கீங்க? இதை விட்டுருங்கன்னு சொல்றாங்க தாத்தா. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இவ பண்ணின காரியத்துக்கு நம்ம சாதாரணமா எடப்பட முடியுமா? இந்த விஷயம் நம்ம காஞ்சன் அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அக்கா உடனே நேரடியா வருவாங்க. வந்து இவ மூஞ்சிய பேத்து வீட்டை விட்டு வெளியே போடின்னு அப்படியே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவாங்க. இந்த விஷயம் ஸ்ரீக்கு தெரிஞ்சா அவ எப்படி மனசு உடைஞ்சு போய் நிப்பா? ஸ்ரீ இவ மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, ஆனா இவ எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கா. இந்த விஷயம் ஸ்ரீக்கு தெரிஞ்சா மனசுடைஞ்சு போய் நிப்பா. சரி, எல்லாத்தையும் தாண்டி திருவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ என்ன சும்மா விட்டுருவானா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா திரு வந்து நின்று, அத்தை என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு திரு வந்து கேட்கும்போது, இதை பார்ப்பா திரு, இவ மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு தான்ப்பா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. இவளை நீ சாதாரணமா எடப்படாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது அப்ப திரு கரெக்டான பாயிண்ட் பிடிச்சு பேசி அப்படியே இந்த கவிதாவை ஒரே ஒரு பேச்சில் அடக்கி வைக்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மகாவை ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மகாவை நான் தான், நீ கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் கொண்டு வந்தா என் நெத்தியில வச்சு விட்டு நான் தூங்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேன். அதனால தான் மகாவும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாம எழுப்பாம எனக்கு குங்குமத்தை கொண்டு வந்து வச்சிருப்பாளா இருக்கும். இதையே இவ்வளோ பெருசு பண்றீங்கன்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் கவிதாவுக்கு அப்படியே மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கு. என்னது திரு இப்படி சப்போர்ட் பண்றானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மகாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கடவுளே, என்னது இவர் என்னை ஏற்கனவே பார்த்துருக்காரா? எனக்காக இப்படி எல்லார்கிட்டையும் சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் உண்மையை சொல்லிட்டா என்ன ஆகுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா இவரே இன்னைக்கு இப்படி சொல்றாருன்னா அப்ப இதுக்கு பின்னாடி என்னதான் நடக்குதுன்னு நமக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏதோ நல்ல வேலை கரெக்டான நேரத்துல வந்து நமக்கு ஆதரவா எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. நல்லதா போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க மகா. இந்த பக்கம் தாத்தா, பாத்தியா கவிதா, இப்ப திரு என்ன சொல்றான் பாத்தியா, நல்லா கேட்டியா? இதுக்கு தான் சொல்றது, பெரியவங்க ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க, கண்ணால பாக்குறதும் போய் காதார கேட்கறதும் போய் தீர விசாரிக்கணும்னு. நீ பாட்டுக்கு ஏதோ வாய்க்கு வந்தபடி இந்த மகாவை பத்தி இப்படி இல்லாதும் பொல்லாதும் தப்பு தப்பா பேசிட்டியே. இப்ப திரு சொல்லித்தான் மகா போய் குங்குமம் வச்சிருக்கா. இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியம்மா, இதை விட்டு தள்ளுங்கிறாங்க. பார்த்தாத்தா போய் வேற வேலை இருந்தா போய் பாருவோங்கிறாங்க. அப்ப கவிதாவுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கு. இதை வச்சு எப்படியாவது திரு கிட்ட பேசி இந்த மகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ என்னடான்னா ஆளாளுக்கு இவளுக்கு சப்போர்ட் பண்றாங்களே, இருக்கட்டும் மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்காமலா போயிடுன்னு நினைச்சிட்டு போறாங்க கவிதா. அம்பிகம்மா திருக்கிட்ட சொல்றாங்க, நல்ல வேலை கரெக்டான நேரத்துல வந்து நடந்தது என்னவோ அதை நீ சொன்னேன்னா இந்த மக உனக்கு குங்குமம் வச்சு விட்டதை கவிதா பார்த்துட்டு இது பெரிய விஷயமாட்டினி குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வந்திருப்பா. உங்க அத்தை கேட்டதும் மக பயந்துட்ட பாவம். என்ன காரணமோ தெரியல, மக இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கவிதாவுக்கு பிடிக்கல. இதுல என் மேல வேற மகா ரொம்ப அக்கறையா பாசமா அன்பா நடந்துக்கிறா. இதெல்லாம் பிடிக்காம மகாவை ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இதுக்கு என்னதான் செய்யறதுன்னு தெரியல. எந்த தப்பும் வராம கடவுளை நீ தான் பார்த்துக்கணும்னு நினைச்சிட்டு போறாங்க அம்பிகா. கவிதா தூக்கம் இல்லாம யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன நடக்குதுங்க? இவ கொண்டு போய் அவன் ரூம்ல குங்குமம் வைக்கிறான், அவனும் அமைதியா படுத்திருந்தான். நம்ம சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கும்போது வந்ததும் நான் தான் வைக்க சொன்னேன்னு சொல்றான். இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ தப்பான விஷயம் இருக்கிற மாதிரியே தெரியுது. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா ஆகணும். இதை சாதாரணமா விடக்கூடாதுன்னு கவிதா நினைச்சிட்டாங்க.
மகாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவர் இந்த வீட்டில் என்னை இப்போ தானே முறையாக பார்க்குறாரு. ஆனால் எல்லாருமே நடிகம் காட்டிக்கலையே. கவிதாக்கா என்னை தப்பு தப்பாக சொன்னபோது அப்போ எனக்காக அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா அப்போ என்னை பார்த்துருக்காரா? என்னை பற்றி அவர் என்ன தான் நினச்சிருப்பாரு? என்ன நினச்சாருன்னு ஒன்றும் புரியலையே. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மகா. இப்போ நேராக வந்து என்கிட்ட என்ன கேட்க போகிறாரோ என்னமோ தெரியலையே. நான் என்ன பதில் சொல்லுவேன் கடவுளே. இப்போ நான் வசமாக மாட்டிக்கிட்டேனே. என்ன செய்யறதுன்னு தவிக்கிறாங்க மகா. மகாவை கூப்பிட்டுட்டு வராங்க. இந்த பக்கம் கவிதாவுக்கு சந்தேகமாகவே இருக்குது. பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லையே. இவ எதையோ மறைக்கிற மாதிரி தெரியுது. அவன் பேசுனது எல்லாமே எதையோ மறைச்சு வச்சு பேசியிருக்கான். இது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு அவங்க ஒரு பக்கம் அப்படியே நடமாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மகா கிட்ட வந்து, மகா நீ இங்கே தான் இருக்கிறேங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசி ஆகணும். நான் கூப்பிட்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கவிதா கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கவிதாவுக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த ஏன் இப்படி கை கட்டோட கால் வலியோட இப்படி ஒரு கஷ்டத்தோடு வெளியே போகிறானே. அவள் வீட்டை விட்டு வெளியே போகிறத பார்க்கும்போது ஏதோ பக்கத்தில் தான் போகிற மாதிரி இருக்குது. கார் எடுக்காமையும் போகிறான். சரி அவன் எங்கே தான் போகிறான் எதுக்கு போகிறான்னு நம்ம பார்த்தே ஆகணும். இவன் தனியாக போகிறத பார்த்தா இந்த மகா கிட்ட ஏதோ பேசிட்டு போகிற மாதிரிலாம் இருக்குது. என்ன பண்ணுறான்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலான்னு நினச்ச கவிதா தெருவுக்கு பின்னாடியே ஒழிஞ்சிட்டு போகிறாங்க. மகா பதறி போயிடுறாங்க. ஐயோ இவர் கண்ணில் படாமல் எப்படியாவது இந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு நம்ம கண்ணில் படாமல் காணாமல் போயிடலான்னு நினச்சேன். ஆனால் இவர் எப்படியோ என்னை பார்த்துக்கிட்டாரு. இப்போ இவர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன என்கிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறாரு. அப்படி என்னதான் அவர் பேச போகிறாருன்னு தெரியலையே. இப்போ நான் அவர்கிட்ட என்ன சொல்லி எப்படி சமாளிப்பேன்னு தெரியல. இன்னும் 14 நாள் பூஜை இருக்குது. அந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு யார் கண்ணிலையும் படாமல் அப்புறம் நான் பாட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன். இப்போ கொஞ்ச நாளிலேயே இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன்னு என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு பதறி போயிருக்காங்க. அவர் என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இல்லை. நான் எப்படி தப்பிப்பேன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்காங்க மகா. சரி அவர் கூப்பிட்டுருக்காரு, என்ன நடந்தாலும் சரி போய் பேசிடலாம் அப்படின்னு மகா அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னடானா அங்கே ஒரு பார்க்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கவிதாவும் பின்னாடியே போய் திருவை சந்தேகப்பட்டு பார்க்குறாங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் இங்கே வந்து உட்காந்துருக்கான்? யாருக்காக வெயிட் பண்ணுறான்? வாசலையே பார்த்துட்டு இருக்கா. ஆனால் யாரும் வரல. யாருக்காக வெயிட் பண்ணுறான்னு தெரியல. இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்றேன் இவ யாரை பார்க்கறக்காக வந்து உட்காந்துருக்கான்னு தெரிஞ்சே ஆகணும்னு நினச்ச கவிதா அங்கே உட்காந்துருக்காருன்னா இந்த பக்கமாக மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்கில் உட்காந்து மக கண்டிப்பாக வரட்டும். அவகிட்ட நான் கேட்டே ஆகணும். இவனால வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனைகள் வந்துடும். இவன் ஏன் என்னை பார்த்து பார்த்து ஓடி ஒளிஞ்சுக்கிறான்னு அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு மக கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. காஞ்சனா கல்யாண பத்திரிக்கையை பார்க்கறக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ காஞ்சனாவை பார்த்ததும் வசுந்தரா பாட்டியும் தாத்தாவும், அடடே காஞ்சனா வா நாங்களே உன்னை வந்து பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். வேலை நீ ஏன் நேராக வந்துட்ட? கல்யாண பத்திரிக்கையெல்லாம் வந்துருச்சு, நான் அதை எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க வசுந்தரா பாட்டி. காஞ்சனா நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தோட பேரையும் பத்திரிக்கையில் சேர்த்தாச்சு. உன் வீட்டுக்காரரை காட்டிட்டு அதுக்கப்புறமா பிரிண்ட்டுக்கு கொடுத்துடலாங்கிறாங்க. அதை கேட்ட காஞ்சனாவும் சரிப்பா அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், பத்திரிக்கை வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி நான் பார்த்து செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வாங்கி பார்க்குறாங்க. காஞ்சனா பிரிண்டிங் வேலை முடிச்சுட்டா நேரத்துக்கு எல்லாத்துக்கும் பத்திரிக்கை கொண்டு கொடுத்துடலாம். கல்யாணத்துக்கு தடப்படலாம் சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணிடலாங்கிறாங்க பாட்டி. அதெல்லாம் இருக்கட்டுமா, எங்கள் வீட்டில் ஒருத்தரையும் காணா, கவிதாவை கூட காணாம போல இருக்குங்கிறாங்க. ஆமாம்மா, காவேரி அவள் புருஷன் கூட வெளியில் எங்கேயோ போயிருக்கா. கவிதா இங்கே தான் இருந்தா. தூங்கிட்டு இருந்தான், அவனும் எழுந்திரிச்சிட்டான். அம்பிகை எப்பவும் போல் அவன் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். மயில் திருவுக்கு இப்படி நடந்துருச்சேன்ட்டு அவன் நல்லபடியாக அவன் குணம் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு பழனி வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு கோயிலுக்கு போயிருக்கான். எப்பவும் துருதுருன்னு சுறுசுறுப்பாக இருக்கிற நம்ம இப்படி நடந்துருச்சேன்னு எனக்கு கவலையாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு பாட்டி வாய்க்கு வந்தபடி சாப விட்டுட்டு இருக்காங்க. சரி போது விடுமா. ஒருத்தி வேலைக்கறி இருந்தாலே அவள் எங்கேன்னு கேட்குறாங்க. அப்போ தான் பாட்டி உண்மையை உடைக்கிறாங்க. அது ஏன் கேட்குற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய சம்பவம் ஒன்று நடந்துருச்சுங்கிறாங்க. இதை கேட்ட காஞ்சனா அப்படி என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. மக கோயிலுக்கு போயிட்டு குங்குமம் எடுத்துகிட்டு வந்து திருவோட நெத்தியில் வச்சிருக்கா. இதை கவிதா பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து இவ யார் அவனுக்கு நெத்தியில் குங்குமம் வைக்கிறதுக்கு, இவன் என்ன பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை நடந்தது. அப்போ வந்து சொன்னான், இல்லை மக கோயிலுக்கு போயிட்டு வந்தா, நான் தூங்கிட்டு இருந்தா, நீயே எங்கள் நெத்தியில் குங்குமத்தை வச்சிருன்னு சொல்லிட்டானா. அதனால இவளும் கொண்டு போய் நெத்தியில் குங்குமத்தை வச்சிருக்கா. இவ ஒரு வேலைக்காரிங்கிறத மறந்துட்டு இவ ஏதோ வீட்டுக்காரி மாதிரி இவ்வளோ உரிமை எடுத்துக்கிட்டான்னு எல்லாருமே பேசி திட்டி விட்டுருக்கோமா. இந்த தப்பு இனிமேல் செய்ய மாட்டேன்ட்டு போயிருக்காங்க மகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் காஞ்சனாவுக்கு தூக்கி வரப்படுது. என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன நடக்குதுங்க? அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? அவளுக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்களா? நம்ம வீட்டில் ஸ்ரீ என்னடான்னா அவளை எப்போ பார்த்தாலும் தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கா.
அவ ஒரு சாதாரண வேலைக்காரி. அவகிட்ட நம்ம ஏதாவது பேசினா கூட இந்த சிரி என்னடான்னா அவளுக்காக அப்படியே பறிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து முன்னாடி நிக்கிறா. குடும்ப விளக்கை ஏத்துன அன்னைக்கே அவளை வீட்டை விட்டு அடிச்சு வெளியே விரட்டி இருக்கணும். இன்னைக்கு என்னடான்னா தெருவுக்கு அவ ரூம் வரைக்கும் போய் குங்குமம் வச்சு விட்டாளா? அவளுக்கு எல்லாருமா சேர்ந்து இடம் கொடுக்குறீங்க, அதனாலதான் அவ இந்த வீட்டு முதலாளியம் ஆகணும்னு ஆசைப்படுவா போல இருக்குன்னு சொல்லிட்டு காஞ்சனாவுக்கு வந்ததே கோவம். நான் திருவை போய் பார்க்கணுங்கிறாங்க. திரு இருப்பான் பாருமா அப்படின்னு சொல்றாங்க. திருவோட ரூமுக்கு போய் பார்த்தா அங்க திரு இல்லை. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவுக்கு சந்தேகப்பட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் அங்கேயே அடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்தா காஞ்சனா என்னது ஃபோனை வச்சுட்டு அப்போ திரு எங்கே தான் போயிருப்பா, ஒரு வேளை பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பான், ஆனால் இங்கேயும் தெரியல அப்படின்னு வீடெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. கவிதாவையும் காணா, இந்த மகாவையும் காணுமே. இவ எங்கே போயிருப்பா, இவ வீட்டிலேயே இருக்க வேண்டியது தானே, நம்ம வருவோன்னு தெரியுமில்ல, தெரிஞ்சிருந்து நமக்கு வேலை செய்யாமல் இவ எங்கே போயிட்டா, சரி இவளை விடக்கூடாதுன்னு காஞ்சனா உடனே மகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏண்டி எங்கடி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகா பார்த்துட்டு ஐயோ என்னது காஞ்சனக்கா ஃபோன் பண்ணியிருக்காங்களே, நான் இப்போ எப்படி திருவை போய் பார்ப்பேன், அவர் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ அங்கே வந்தே ஆகணும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வேற சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அவர்கிட்ட போய் பேசலாம்னு நினச்சா இப்போ காஞ்சனக்கா வேற கூப்பிட்றாங்களே, இவங்க கூப்பிட்டு ஃபோன் எடுக்கலினாலும் திட்டுவாங்க, என்னன்னு கேட்டுக்கலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகா ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அக்கா சொல்லுங்க அக்காங்கிறாங்க. என்னடி சொல்கிறது, இல்லை நீ இல்லாமல் ஊரை சுத்த எங்கடி போனேன்னு கேட்குறாங்க. அக்கா கடைக்கு போயிட்டு வரலான்ட்டு போனேங்கிறாங்க. முதல்ல வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி காஞ்சனா அதட்டுறாங்க. மகாவுக்கு வேற வழியே இல்லை. ஐயோ அவர்கிட்ட மறுபடி கூட பேசிக்கலாம், இப்போ காஞ்சனக்கா கோவத்தோடு பேசுகிறாங்க, போகலாம். அக்காவை முதல்ல சமாளிக்கலாம். வீட்டில் நடந்த பிரச்சனையை கவிதாக்கா காஞ்சனக்கா கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி கேட்குறதுக்கு தான் இப்படி அதட்டி கூப்பிடுவாங்க போல இருக்கு. ஐயோ கடவுளே, இது மட்டும் அக்காவுக்கு தெரியக்கூடாது, எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு நினச்ச மகா அங்கேருந்து பயந்துட்டு ஓடுறாங்க. மகாவை பார்த்ததும் சீரி பாஞ்சுக்கிட்டு ஏண்டி வீட்டை விட்டு எங்கடி போனேன்னு கேட்குறாங்க. அக்கா கடை வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு போனேன், ஒரு சில பொருள் வாங்கணும், அதுக்காக தாங்க்கா கிளம்புனேங்கிறாங்க. ஓஹோ சில பொருளெல்லாம் வாங்குறக்கு அம்மா இப்படியே கிளம்பிட்டீங்களோ, வீட்டில் நல்லா சாப்பிட்டு கேட்குற காலையிலனா நல்லா தூங்கிட்டு இப்படி ஊரை சுற்றிட்டு வருவியா, இங்கே பாரு இங்கே எவ்வளவு அழுக்கு இருக்குது பார்த்தியா, இந்த சோபாவில் இருக்கிற அழுக்க பாரு, கீழே பாரு எவ்வளோ தரையில எல்லாம் அழுக்காக இருக்குது, இதெல்லாம் மாப் போடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்போ மகா நினைக்கிறாங்க, ஐயோ நமக்காக அவர் வேற அங்கே காத்துக்கிட்டு இருப்பாரு, அக்கா என்னடானா இவ்வளோ வேலைகளை சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் எப்போ செஞ்சு முடிக்கிறது, கடவுளே அவர்கிட்ட பேசவே முடியலையே, அவர் என்ன பற்றி என்ன நினைப்பாரு, என்னை கூப்பிட்டு என்ன திமிரு என்கிட்ட வந்து பேசுறதுக்கு தயங்கிட்டு இருக்கா, இன்னும் வரலையே, நல்லா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நான் எப்படி அவர்கிட்ட போய் பேசுவேன், சரி காஞ்சனக்காவை எப்படியாவது சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு நினச்ச மகா, அக்கா இப்போவே செய்யறக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோபாவில் இருக்கிற குப்பையெல்லாம் தொடன்னு துடைக்கிறாங்க. பளிச்சுன்னு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா தரையில எல்லாம் அழுக்கா இருக்கு பாரு, சீக்கிரமா போட்டு நைட் க்ளீன் பண்ணுங்கிறாங்க. அப்போ காஞ்சனா கால் மேலே கால் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படித்தான் தப்பிக்கிறது, சரி இந்த கொஞ்சம் வேலை தானே சீக்கிரம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்ச மகா அப்போவே ஓடி வந்து தரையை தொடச்சிட்டு இருக்கிறாங்க. ஏய் வேலை முடிஞ்சதுன்னா வெளியில் செடியெல்லாம் அப்படியே வெயிலுக்கு காஞ்சு கிடக்குது பாரு, அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுங்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறேன்னா எவ்வளோ நேரம் ஆகுமே, இப்போ நான் எப்படி அக்கா கிட்ட இருந்து தப்பிப்பேன்னு யோசிச்சுட்டு இருந்த மகா சமாளிக்கிறாங்க. அக்கா நீங்கள் சொன்னால் சரிக்கா நான் செஞ்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. மகா எல்லா வேலையும் செஞ்சுட்டே காஞ்சனாவை பார்க்குறாங்க. காஞ்சனா மகாவை பார்க்குறாங்க. இப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது காஞ்சனாவுக்கு ஒரு சின்ன கனவு வருது. மகா என்ன இப்படி திருதுன்னு பார்த்துட்டு இருக்காளே, ஒருவேளை நமக்கு எதிராக ஏதாவது சதி பண்ணிடுவாளா, இவளை இப்படியே விடக்கூடாது, இவ எதுக்காகவோ வெளியே போகணுன்னே துடிச்சிட்டு இருக்கா, இவ வெளியே விடக்கூடாது அப்படின்னு நினச்ச காஞ்சனா திரும்ப திரும்ப ஒவ்வொரு வேலையாக கொடுத்துட்டு இருக்காங்க. மகாவும் இப்போ முடிச்சிடுமா அப்போ முடிச்சிடுமா, எனக்காக வேற அவர் பார்க்கில் காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் மனசு விட்டு பேசி ஆகணும், இப்போ போகிறதுக்கு விடாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ காஞ்சனா சொல்கிறாங்க, இதை பாடி எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது, முதல்ல போய் எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வாங்குறாங்க. மகாவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பெல்லாம் போட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேக்கா ஜூஸ் போட்டு வரேங்கிறாங்க. சரி சரி ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்கேயோ தொலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாவும் போய் ஜூஸ் போடலான்னு போட்டுட்ருக்காங்க. காஞ்சனா கண்ட கனவுல மகா அதில் வாயிலையும் வயிற்றுலையும் போகிற மாதிரி ஏதோ தெரிய கலந்து கொடுத்துட்டு போலோ, நம்ம மேலே இருந்த கோபத்தில் ஏதாவது ஒரு வெறியில் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருந்தானே என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்ச காஞ்சனா அப்போ கரெக்டாக கண்ணு முழிக்கிறாங்க. கரெக்டாக மகா கொண்டு வந்து ஜூஸ் இந்தாங்கக்கா குடிங்கன்னு கொடுக்குறாங்க. அப்போ காஞ்சனாவுக்கு சந்தேகமாக இருக்குது, ஏய் இதில் என்ன செடி கலந்து வச்சிருக்கீங்கிறாங்க. மகா பதறி போயிடுறாங்க. ஐயோ அக்கா என்னக்கா இது, நான் எதையுமே கலக்கலையேங்கிறாங்க. இல்லடி நீ ஏதோ செஞ்சிருக்க, ஒழுங்கு மரியாதையே சொல்லுன்னு சொல்லும்போது அப்போ மகா சொல்கிறாங்க, ஐயோ அப்படியெல்லாம் எதுவே இல்லைக்காங்கிறாங்க. சரி நீயே குடிச்சு காட்டுங்கிறாங்க. அப்போ மகாவே அதை குடிச்சும் பார்க்குறாங்க, காட்டுறாங்க. உன்னை எல்லாம் நம்பருக்கே இல்லடி, என் மேலே இருக்கிற கோவத்தில் நீ ஏதாவது கலந்து கொடுத்தாலும் குடிப்பேன். ஆமாம் இதை என்ன நினச்சிக்கிட்டு இந்த ஜூஸை கொண்டு வந்த அப்படின்னு இப்படி பல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மகாவுக்கு கை காலெல்லாம் ஒரே பதறிக்கையாக இருக்குது. திரு சார் வேற எனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க என்னடான்னா கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கிறாங்க, இப்படித்தான் சொல்லி சமாளிச்சுட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே கவிதா டென்ஷன் ஆகுறாங்க. இந்த திரு யாருக்காக வெயிட் பண்ணுறான்னு ஒன்றும் தெரியல, அவன் பாட்டுக்கு உட்காந்துருக்கான் ஏதோ டென்ஷனாக திரும்பி திரும்பி அங்கே
வர்ற தடத்தையே பார்த்துட்டு இருக்கானே, யாரோ வருவாங்கன்னு தான் எதிர்பார்க்குறான். யார் வராங்கன்னு தெரியல. நாம இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. யார் வராங்கன்னு தெரியல. இவன் எதுக்காக இங்க காத்திருக்கான்? ஒண்ணும் புரியலையேன்னு கவிதா அங்க டென்ஷன் ஆகுறாங்க. சரி இதுக்கப்புறமா நம்ம இவனை ஏன் சந்தேகப்படணும்? யார் வந்தா நீ என்ன அப்படின்னு நினைச்ச கவிதா அங்கேருந்து போலான்னு பார்க்கும்போது, அப்ப கரெக்ட்டா மகா ஓடி வராங்க. மகாவ பார்த்துடுறாங்க கவிதா. என்னது இவ எதுக்கு இப்ப பார்க்குக்கு வந்திருக்கா? அப்போ திருவும் மகாவும் 2 பேரும் பேசி வச்சு தான் வந்திருக்காங்களா? அப்படி என்னதான் 2 பேரும் பேச போறாங்க? இது சாதாரணமா விடக்கூடாது. இத உடனே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதா இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு மகாவும் திருவும் சந்திச்ச அந்த நேரத்துல இருந்து அப்படி வீடியோ எடுத்து வச்சிடுறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. இதை காஞ்சனா கிட்ட காட்டணும். அப்பதான் அக்கா மேல மட்டும்தான் இந்த மகாவை வீட்டை விட்டு வெளியே விரட்ட முடியும்னு நினைச்ச கவிதா உடனே மகாவும் திருவும் பேசிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துடுறாங்க. அடுத்தது இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.